வழங்கும் Rockstar #Star to Rockstar. Co-powered by India's #1 dealer Vasant & Co, Hamam and Horlicks Women's Plus. ஸோ கிக்கி, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ டெடிகேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா வேணா இருக்கலாம், நமக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அவங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஒரு ஃபீல்டில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் கோனா பி டெடிகேஷன் ரவுண்ட். ஸோ நம்மளுடைய சூப்பர் 6 எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய ஃபேவரட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு அழகா பாட்டு பாடி டெடிகேட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க 6 பேரும் என்ன பண்றீங்க? அடிக்கிற ஒரு பாலுமே சிக்ஸர் தான் நீங்க. ஸோ இந்த சிக்ஸரை யாருக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க போறோம். ஓகே, ரெடி? So it's going to be full and full celebration. ஸோ என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 பேர் நம்ம பில்லர், நம்ம பேக் போன், நம்ம சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே இவங்க தான். ஸோ இவங்க 3 பேர் இல்லாம இந்த ஷோவே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ராக்ஸ்டார் டிஎஸ்பி. ஸோ அடுத்தது ரெண்டு முக்கியமான நபர்கள், எங்களோட மென்டார்னு சொல்லலாம், கைடன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா வந்து அவ்ளோ ஸ்வீட்டா, ரொம்ப பேஷியண்டா நம்மள தாங்கிக்கிட்டு இருக்காங்க விஜய். ஸோ நல்ல கைத்தறோம். லெட்ஸ் வெல்கம் அண்ணாத்த மனோ சார் அண்ட் ஸ்ரீனி சார். வெல்கம் ஜட்ஜஸ். ஸோ மனோ சார், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டெடிகேஷன் ரவுண்ட். ஸோ இந்த டெடிகேஷன் ரவுண்ட் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மாக்கு அப்புறம் அந்த ரூபம் புரிஞ்சுக்கிட்ட மனைவி கிட்ட தான் பார்க்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட மனைவி கிட்ட, அதாவது நல்ல ஃப்ரெண்டு, நல்ல கைடு, நல்ல ஒரு சஜஷன் கொடுக்குற ஒரு மந்திரியாகவும். இட்ஸ் எ கிரியேட்டிவ் ஜாப். எஸ்பெஷலி நமது ஒரு சின்ன மைண்ட் செட் மாறிடுச்சுன்னாலும் அன்னைக்கு நம்ம மூடில் இல்லைன்னா ப்ரோக்ராமில் நாமளாக இருக்கவே முடியாது. அது சாஃப்டாக சொல்கிற நேரத்துக்கு அது நம்ம காதுக்கு சேர வேண்டிய நேரத்தில் சேர வைக்கிறது பெரிய ஒரு அது டேலண்ட்டு. அது வந்து நிறைய வாட்டி நான் அது பார்த்துருக்கேன். ஸோ டெடிகேஷன் லைஃபை டெடிகேட் பண்ணும்போது என்ன ஒரு பாட்டு ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸ்ரீனி சார், லைஃபை டெடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்றது நீங்கள் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது ஒரு மேட்டர் எங்களுக்கு சொல்லணும். நிறைய எல்லாம் அஃப்கோர்ஸ் யூ டெடிகேட். அவங்க as Mano said, அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்மள்ட்ட இருக்கும்போது அஃப்கோர்ஸ் வி ஆல்சோ ஷேர். தட் இஸ் அ வெரி பர்சனல் திங்ல. அண்ட் இது இல்லாட்டனா வேற லைஃப்பில் ஸ்டெபிலிட்டி, சானிட்டி எதுவும் இருக்காது. அதுக்கு டெடிகேஷனுங்கிறது இட் கம்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஆல்வேஸ். அவங்களுக்கு டெடிகேட் பண்ணி யூ டோன்ட் ஹேவ் டு சே எனிதிங். ஓகே. ஸோ லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ சார், உங்கள் 2 பேருக்கும் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ். ஸோ டெடிகேஷன் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் யார் வந்து பாட போறா கிக்கி? எங்க டீம்ல இருந்தா வராங்க. இவர் யாருக்கு டெடிகேட் பண்ண போறாரு, என்ன பாட்டு பாட போறாரு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் விஜய். கேட்க வேணாம், எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்போம், கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி யாருன்னு சொல்லணுமே. ராகுல் நம்பியார். दोस्त बड़ा दोस्त, दोस्त किल्लै वास्त, साथ मुदल नॉर्थ சொல்லி கொடியேத்து நண்பாவா, நாம் அப்பவும் எப்பவும் எப்பவும் கிங்கா. நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒலிம்பிக் ரிங்கா. குறையாது நம்ம ஸ்நேகம், குறையாது நம்ம வேகம், கலையாது நம்ம ராகம். दोस्त बड़ा दोस्त, दोस्त किल्लै वास्त, साथ முதல் நாத்து சொல்லி கொடியேத்து.
தோஸ்துக்கில்லை வாஸ்து சவுத்து முதல் நார்த்து சொல்லிக் கொடியேத்து நமது விரல் பற்றியே நடந்து வரும் வெற்றியே தொடும் எதும் துலங்கிடும் நம்ம ஜாதகமே தனி வெளுத்து கட்டு நமது காட்டிலே அடைமழை நினைத்தால் இலவை பிடிப்போ வாடை காத்து பாடும் பாட்டு காதில் கேளு தூள் கிளப்பு நேற்று இன்று நாளை எல்லாம் நம்ம நாளு தோசு படா தோஸ்து தோஸ்துக்கில்லை வாஸ்து சவுத்து முதல் நார்த்து சொல்லிக் கொடியேது நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிங்கா நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங்கா குறையாது நம்ம ஸ்நேகம் குறையாது நம்ம வேகம் குறையாது நம்ம ராகம் தோஸ்து படா தோஸ்து தோஸ்துக்கில்லை வாஸ்து சவுத்து முதல் நார்த்து சொல்லிக் கொடியேத்து as usual ஒரு சூப்பரான ஒரு சாங் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு இந்த டெடிகேஷன்? Of course, இது all for all my dosts here. Actually, friendship naale vandu எனக்கு வந்து it means a lot in my life. Super. And of course, our man is sitting right there. He's been like my, shoulder for so many years. So நீங்க பாடுறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு உறவும் ஒரு பேக்கேஜோட வரும். இவங்களுக்குலாம் இந்த கடமை இருக்கும், இவங்கன்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த விதமான பாண்டிங் இல்லாம, எந்த விதமான ஸ்ட்ரிங்ஸும் இல்லாம கண்டிப்பா எது வேணா ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் செய்யலாம்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் உங்க சார்பா கொடுக்கணும். இந்த பாட்டு பாடும்போது இந்த ரஞ்சித் அவரையே பார்த்துட்டு பாடிட்டு இருந்தாரு. ஆமா, எனக்கு அந்த கண்கள் இரண்டால் ஃபீல் வந்துருச்சு. தோஸ்து பாடா தோஸ்து அவர் உடனே அது மாதிரி போயிடுது ரெண்டு பேரும். But of course, this song is also dedicated to two new friends as well. So sweet. Thank you. நீங்க நல்ல வேலை சொன்னீங்க. நகை கடையில் நகைலாம் வாங்கினது போறப்ப 5 ரூபா பர்ஸ் கொடுப்பாங்க. சரி, இவங்களுக்கு அதான் ஒன்று கொடுப்பாங்க. சரி, இங்க வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நியூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம். வேற யாருக்காவது டெடிகேட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா இந்த சாங்? In the song, yeah, to all my friends. Alap Raju, so many people are there actually. Naveen வந்து இந்த சாங் பாடினாரு. ஹரிச்சரன், again a wonderful friend. Mr. Satyan வந்து amazingly high lines பாடினாரு இந்த சாங்ல கூட. Oh, nice. And yeah, we all shared this wonderful song. Okay, so ஒரு சிலர் இங்க இருக்காங்க, மீதி பேர் மிஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா? ஆமா. Alap, of course, 3 of us are Makka and இருக்காங்க. அங்கெல்லாம் தேடாதீங்க, எல்லாருக்கும் கூட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு தான் கூட்டு வர முடியும். ஜெனரலா கேக்குறேன், எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆலாப்புங்க ஃபாரின் ஷோக்கு உங்களை விட்டு தான் போயிட்டாரா என்ன? ஆமா, வாய்ப்பு இருக்கு. எங்க மக்கள் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான், என்னை எண்ணி எண்ணி எங்க வச்சான், நட்பால நம்ம நெஞ்ச தச்சா, நம் கண்ணில் நீர பொங்க வச்சான், என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்டை எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான். ரஞ்சித் மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சிருக்கு பாருங்க, இதுதாங்க சந்தோஷம். Actually 90% of the time நம்ம இப்படி தான் சிரிச்சிட்டே இருப்போம். பாத்துமே நாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். டிஎஸ்பி ப்ரோ, ஸ்ரீனியாட்டா, மனோ சார்,
அண்ட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் பா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ஆடி போயிட்டேன் நான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சலாம் டு ஆல் ஆஃப் யூ. எங்கள் பேண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆக்சுவலி ஆலா பண்ணி, பிகாஸ் ஹீஸ் அன் அமேசிங் மியூசிஷியன், பேஸ் ப்ளே பண்ணுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் பேண்டோடைய வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹீ கம்யூனிகேட்ஸ் பெட்டர் மியூசிக்கலி, நிறைய விஷயங்கள். ஸோ நாங்கள் பாடிட்டு இருப்போம். அப்பப்போ ஆலாப் அண்ட் பேண்ட் ஏஆர்பி அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நிறைய ஷோஸில். இப்போ மக்கா பற்றி பேசுகிறோம். இல்லை அப்படிதான் சொன்னோம். ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது வி ரியலி தாட் வி கனெக்டிங் ஸோ வெல். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இவ்வளோ பயங்கர டீப்பாக இருக்குது, மியூசிக்கும் வந்து வி கீப் எக்ஸ்சேஞ்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதனால வி தாட் ஓகே வி ஷுட் டூ சம்திங் டுகெதர். பட் இந்த மக்கான பேர் வைக்கிறதுக்கு அவர் தான் வந்து இதுக்கு பதில் கொடுப்பாரு. சொல்லுங்க. ஏங்க கேள்வி அவர் கேட்டா என்ன சொல்லுங்க, நான் சொல்லவா? இல்ல சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு போட்டோ ஓகேடா, பதில் ஏதோ பேசு. நண்பன் படம் மாதிரி 3 பேர் இருக்காங்க. சோ 3 பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்ட போல ஆரம்பிச்சான் பாட்டு எங்களுக்காக பாடுறீங்க. that'll be the best moment. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சா. நீ எங்க போல எங்க மச்சான், என்னை எண்ணி எண்ணி ஏங்க வச்சா. நட்பால நம்ம நெஞ்ச தச்சா, கண்ணீரில் நீரை பொங்க வச்சா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போற எங்க மச்சான், என்னை எண்ணி எண்ணி ஏங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், கண்ணில் நீரை பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். Thank you. Super. Thank you so Thank you so much. much. Thank you, Zee Tamil, for getting Mr. Bringing our Alap. Yes. The missing link. The missing link. சூப்பர். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆலா ப்ரோ. ரஞ்சித் ப்ரோ உங்களுக்கும் நன்றி, ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. Thank you. ஸோ ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் ரோட்ல ஃப்ரெண்டுக்காக பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய அண்ணா தேவர்களிடம் கேட்க போகிறோம். வெல்கம் ஆலாப். ராக் ஸ்டாருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் நண்பர்களை பார்க்கறதுக்கு எத்தனையோ இரவுகள் உட்கார்ந்து பேசி பாடி, பல பிரச்சனைகள், அதில் சந்தோஷம், அதில் வேதனை இருக்கும். சில எதுவுமே வீட்டில் ஷேர் பண்ணாததெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். கோவிட்டையும் நம்ம பார்த்துக்க முடியல ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போது ஜூமில் பார்த்துக்கிட்டு என்னடா சாப்பிட்ட நீ, வெறும் பிரெட்டு தான்டா இருக்குது, ஜாம் இல்லை, ரேஞ்சில் பேசி நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நட்பு வந்து என்றைக்குமே கிரேட். ஸோ நீங்கள் எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்ரீனி சார் எப்படி இருந்தது சார்? ராகுல் பாடின பாட்டு அவர் பாடினார், வேற யாரும் அதை விட நல்லா பாட முடியும். அண்ட் ஆலாப் சேட்டா என்ன ஆலாப் சாப்பிட்றது இல்லையா? வை சேட்டா நீங்க lost weight? சேட்டா சாப்பிட்றதெல்லாம் இங்கே போயிருக்கு. அதான் பார்த்தேன். ஏதாவது ஒன்று வளரணும்ல, பேங்க் பேலன்ஸும் வளரல, ஏதாவது அந்த கவலை தான் இல்லையா? ஆலாப் டோன்ட் வரி ஆலாப். எனக்கு ஆக்சுவலி ராகுல்கிட்ட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எல்லாம் கேட்டோன்னே he said everybody. He never said that I am his friend or anything. எனக்கு புரியல. I don't understand. You are guru. you are our mentor சேட்டா. Nonsense. You are beyond that. Nonsense. If you people say that I'm not a friend, then I have to rethink. You are a friendly mentor. Rethink all our relationships. So, please. I wish Makka all the very best. Thank you. Nariya, should just do a lot of shows, a lot of originals. Alla pannunga. Thank you. Thank you, Cheta. I'll always wish good for all of you. Thank you. Thank you சேட்டா. So sweet. Okay. So DSP sir. Hi guys, hi. Hey bro. Hi, how are you, Alaf? Nice Very to have well. you, man, here. Thank you so much. எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஆக்சுவலாக மனுஷனுடைய பேசிக் குவாலிட்டி வந்து ஆக்சுவலாக நம்ம பிறக்கிறது எல்லாமே வந்து பேசிக் குவாலிட்டி லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அஃப்கோர்ஸ். ஸோ லவ்லேருந்து வரது தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் என்ன ஆயிடுது நிறைய வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி த அதர் குவாலிட்டிஸ் லைக் ஜெலசி, ஈகோ, it's all because of insecurity, they surface up. Okay, that's where people get separated and all this happen, especially when people are in the same field. So what I'm very happy about is that three fantastically talented musicians who are also three amazing singers didn't let the other qualities like ego and jealousy surface up. அது வெளியில வராம அதை வந்து உங்களுக்குள்ள இருக்கிற நட்புங்கிற ஒரு வார்த்தையோட அதை அம்மிக்கு மிதிச்சு உள்ள வச்சுட்டு இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கிட்டு and you're also singing in your own fields, you're shining in your own fields. செப்பரேட்டாகவே நீங்கள் 3 பேரும் ஸ்டார்ஸ், ஆனால் டுகெதர் you become like the moon or the sun. So I really love that about you guys. So I wish you all the best. And ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லவ் தான் வந்து நம்ம பண்ணுற மியூசிக்கில் வந்து அது போய் தான் மியூசிக் வந்து நல்லாகும். காதலிக்க முடியாத ஒருத்தன் இசையை வந்து அமைக்கவே முடியாது. அதை இன்னொருத்தனை பார்த்து ரசிக்க முடியாதவன், இன்னொருத்தனுடைய நல்லது விரும்பாதவன், இன்னொருத்தனை பார்த்து பா சூப்பர் இல்லை ஒரு அது காதல் என்ன மாதிரி காதல் வேணா இருக்கலாம். So when you can't love another person, you can't make music. I think your Makka will prosper because of the love you guys have within yourselves. So all the best, guys. All the best. Really sweet. Thank you so much. Thank you so much. தேங்க்யூ டிஎஸ்பி சார், சூப்பரா சொன்னீங்க. நீங்க சீரியஸ்லி அவங்க சொல்ற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைப்பாங்க, நம்மளோட நல்லா இருக்கணும்னு ஃப்ரெண்டு மட்டும் தான் நினைப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பெரிய பெரிய So நன்றி. stay the same forever, touch wood. And thank you so much. தேங்க்யூ ஆலா ப்ரோ, தேங்க்யூ. கிக்கி ராக் ஸ்டார்ல இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல நெக்ஸ்ட் எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறாரு. Okay. எங்க டீமுடைய விஷால், எங்க டீமோட சத்யராஜ் சார், எங்க டீமோட அனைத்தும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். The 7 feet tall man, the man with a beautiful voice. Let's welcome Satyan on stage.
ஸோ எப்பவுமே ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஒரு சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய முதல் கைத்தட்டு பாராட்டுக்கு சமம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கண் கலங்குறது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டெடிகேஷன் ரோல நீங்க பாடின ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒண்ணு என்ஜாய் பண்ணிருக்கோம், இல்லைன்னா கண் கலங்கி இருக்கோம். இதை தாண்டி மத்தவங்களுக்கும் அது இம்பாக்ட் இருந்தது. நீங்க பாடும் போதும் அதே ஃபீலிங் தான் இருந்தது. சீரியஸா வேற லெவல் தலைவா நீங்க. டச்சிங்கான ஒரு சாங், ரொம்ப அழகா பாடி இருக்கீங்க. ரியலி நைஸ். டிஎஸ்பி சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுதான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல் எபிசோடே வந்து இட்ஸ் வெரி இமோஷனல். ஐ திங்க் உங்க சிங்கிங் பத்தி சொல்ல தேவையில்லை தனியா. ஸோ இது இன்னும் அழகா இருந்தது, அவ்வளவுதான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது சத்யன். இந்த கோவிட்ல நிறைய பேருக்கு நிறைய லாஸ் நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு தாய் தந்தையே இல்லாத குழந்தைங்கள் இருக்காங்க. அவங்க தான் என் விஷனில் வந்தாங்க. இப்போ நீங்கள் பாடும்போது எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்க, இந்த தாயுடைய கைடன்ஸ் தந்தையுடைய கைடன்ஸ் இல்லாமல் இப்போ 6-7 வயசுனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரு படிக்க வைப்பாங்க, யாரு கல்யாணம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் யார் சொல்லுவாங்க, எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி டெடிகேஷன் ரவுண்டில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சம்டைம்ஸ். சச் எ கிரேட் சாங் நீங்கள் பாடினது. எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீனி சார் ரொம்ப அழகா பாடினீங்க சத்யன், ரொம்பவே அழகா பாடினீங்க. கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜா சொல்லி ஆனோம். இது வந்து அவர் கம்போஸ் பண்ண விதம் ரொம்ப அற்புதம். அதாவது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போற ஒரு பாட்டு, ஒரு மந்திரம் மாதிரி இந்த பாட்டு. சத்யன் கிரேட் ஜாப் சத்யன், கிரேட் ஜாப். என்ன நீங்க you really lived that song. Fantastic. Thank you. அம்மா பத்தி ஒரு பாட்டு ஜென்ரலா சொல்லுவாங்க, எனக்கு அந்த படத்துல வர டயலாக் தான் தோணும், அம்மானா யாருக்கு தான் சார் பிடிக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு லைஃப்ல அம்மா சத்யனுக்கு எப்படி? நீங்க சொன்னதான், எல்லாருக்குமே அம்மா தான் எல்லாமே. ரொம்ப டஃப் டைம்ஸ் லைஃப்ல நிறைய பார்த்துருக்கோம். எங்க அப்பா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வருமானம் ஈட்டு கொடுக்குற நிலைமையில இல்லை. நாங்க மொத்தம் 5 பசங்க. எங்க அம்மா வந்து அந்த 5 பசங்களை கரையத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன், பல முறை பார்த்துருக்குறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து நான் வந்து இந்த மேடை கச்சேரிகள்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்கூலில் வந்து என்கிட்ட ஸ்கூலில் வந்து பெர்மிஷன் கேட்பாங்க பிரின்ஸிபால் கிட்ட, பையன் கச்சேரிக்கு போனால் தான் வீட்டில் இருந்து சாப்பாடு, ஸோ அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கூலில் வந்து சொன்னாங்க, இல்லைல்ல பப்ளிக் எக்ஸாம் போகிறான், அவனை கச்சேரியில் அனுப்பாதீங்க, அப்புறம் லைஃப் வீணாயிடும் அப்படின்லாம் சொன்னப்புறமா அவங்க அழுது கச்சேரி போனால் தான் வீட்டில் சாப்பாடு, அந்த மாதிரிலாம் நிலமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு இருக்கும்போது கச்சேரி பயங்கர பிஸிலாம் இருந்தேன். அப்போது லைட் மியூசிக்கில் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் தூங்குறது, ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறது, காலேஜுக்கு போகிறது, கச்சேரி போகிறது, இப்படி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கோம். தூங்குறது டைம் இல்லாமல் ஒரு தடவை கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க, நான் பஸ் ஸ்டாப்பில் தூங்குறதை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து வேதனையில் நான் அவுட்டோர் கச்சேரிக்கு போயிடும்போது காலேஜுக்கு டைரெக்டாக அவங்களே போய்ட்டு டிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பையனுக்கு வந்து அவன் நிம்மதியாக இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், காலேஜையும் கச்சேரியும் குடும்பத்தையும் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு கட்டத்தில் பிளேபேக் சிங்கராக நான் ஆகணுங்கிறதுக்காக இளையராஜா சாரோட வீட்டுக்கு அவங்க வந்து எனக்கே தெரியாமல் 10 முறைக்கு மேலே வீடு வாசல் ஏறி இறங்கியிருக்காங்க. ராஜா சார் வீட்டு வாசலுக்கு போய் என் பையன் பாடுவான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என் பையன் பாடுவான், அவனுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது லேட்டராக தெரிய வந்தது எனக்கு. அப்புறமா தான் உங்களுக்காக எவ்வளோ படி ஏறின அந்த அம்மாவை இன்னைக்கு நீங்க மேடை ஏற வச்சிருக்கிறீங்க. உங்களுக்காக இந்த மேடைக்கே வந்திருக்காங்க. என்ன செல்லக்குட்டி மாறியம்மா, எனக்கு மியூசிக்னா இவங்க தான் சார், என்னோட குரு இவங்க தான். எல்லா ஜி தமிழுக்கு ரொம்ப வணக்கம், கோடான கோடி வணக்கம். என் பிள்ளை எனக்கு மேலே ஏறி பாட வச்சிருக்கேன், எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் குழந்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு பாடுவான், என் உலகமெல்லாம் பார்க்குங்கிற அளவுக்கு நீங்கள் என் பிள்ளை எனக்கு ஒசத்து நிற்கிறீங்க. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு 2 பையன். ஒரு பையன் பேசவே தெரியாது. இவன் நாராயணமூர்த்தி நான் தவம் இருந்து சுற்றி என் பிள்ளை பேசுகிற பிள்ளை எனக்கு வேணும்னு தவம் இருந்தேன். அதுக்கு பிறகு என் மகன் சத்தியா பிறந்தான். என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா பேசணும், நல்லா நான் பாடுவான்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. என் பிள்ளை பாடுவான், இந்த அளவுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மூகாம்பிகா என் பிள்ளை நாவில் நின்று இன்னைக்கு இந்த அளவுக்கு பாடுறான்னா என்னை போல அதிர்ஷ்டசாலி யார் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் ஒரு பிள்ளை பேசாத பிள்ளை, ஒரு பிள்ளை பேசுகிற பிள்ளை பெற்றவனா. எங்கள் அம்மா அவங்களே தானாகவே வந்து பாட்டு எழுதி அவங்களே பாடுவாங்க, மெய் மறந்து. அவங்க பாடும்போது பக்கத்தில் உட்காந்து தாளம் போட்டு தான் எனக்கு மியூசிக் நாலேஜ் வராஞ்சுது. நான் அம்மன் கோயிலில் சின்ன வயசுல வந்து என் பிள்ளை வந்து சில்வர் பாத்திரத்தை எடுத்து கவுத்திட்டு பூஜை ரூமில் நான் பாடுவேன். நான் பாடிட்டு இருப்பேன். என் மகன் வந்து தாளம் கரெக்டாக பாடுவான். அப்போ இப்ப பண்ணிடுவோம், நீங்க பாடிருங்க, 2 பேரும் சேர்ந்து பாடிருங்க எங்களுக்காக. அப்போ அவங்க கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு அவங்க பாடணும் சார். இப்போ கொஞ்சம் அவங்களே டியூன் பண்ணி அவங்களே எழுதின ஒரு பாட்டு, சின்னஞ்சிறு வீடு. சின்னஞ்சிறு வீடு இது சிங்கார தேரு, சின்னஞ்சிறு வீடு இது சிங்கார தேரு, சித்தாடை கட்டி அம்மா சிரித்திருப்பாள் பாரு, சின்னஞ்சிறு வீடு இது சிங்கார தேரு, சித்தாடை கட்டி அம்மா சிரித்திருப்பாள் பாரு, காலிரண்டில் சலங்கையோலி கலகலவென்று ஒலிக்குதம்மா, உன் தோள் மீது பச்சை கொடி பள பளவென்று ஆடுதம்மா, உன்னை சுற்றி பச்சை கிளி நித்தம் கவி பாடுதம்மா, உன்னை சுற்றி பச்சை கிளி நித்தம் கவி பாடுதம்மா, பார்க்க வரும் மங்கையர்க்கோ பரவசமூட்டுதம்மா, சின்னஞ்சிறு வீடு இது சிங்கார தேரு, சித்தாடை கட்டி அம்மா சிரித்திருப்பாள் பாரு, கல்லால கோவில் உனக்கு வேண்டாம் என்றோ கொடியால கோவில் கொண்டாள் செண்பக தேவி, ஆறாக பெருகுதம்மா கற்பூர ஓதியில் வேறாக ஒரு வெடுத்தாள் செந்தூர தேவி. சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜீ வந்தது. தமிழ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உங்க பாட்டை உலகம் முழுக்க கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நம்ம ராக் ஸ்டார்ல டெடிகேஷன் ரவுண்ட்ல அப்படியே இமோஷனலா பயங்கரமா ஃபீலிங்கா நிறைய டெடிகேஷன் போயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல யார் வந்து பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறாங்க. ஓகே, பாதி லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா வரப்போறவங்க அவங்களே ஃபிளட் லைட் மாதிரி இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு க்ளோயிங் ஹார்ட் நீங்க ஒன்னு கொடுப்பீங்க பாருங்க. அதோட அதிகமா க்ளோ ஆகுது செட்ல எங்க அக்காவோட சாரி மட்டும் தான். நல்லா கேட்கலாம். லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணு அக்கா.
பயங்கரமா யாரையோ மிஸ் பண்ணி பாடி இருக்கீங்க போல இருக்கே. மத்தவங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் டெடிகேஷன் வாங்க அப்படிலாம் சொல்லணும். அக்கா குரல் கேட்டாலே மாமா வந்துருவாரு. அதான் அந்த மேஜிக். வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. வெக்கப்படுறாரு. அவரை நினைச்சுதானே இந்த பாட்டு? கண்டிப்பா. என்னோட அப்பா அம்மா இருந்து எனக்கு என்னென்னலாம் செய்வாங்களோ அதை மீறி ஒரு படி மீறி தான் எனக்கு என் கணவர் செய்யறாரு. அவரை நினைச்சுதான் பாட்டேன். அவருக்கு தான் இந்த பாட்டு டெடிகேட் பண்ணிட்டேன். இந்த அன்னைக்கிளி இந்த மாமாவை எப்பப்பெல்லாம் தேடும், எப்பப்பெல்லாம் மிஸ் ஆகுறாரு? அவர் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் என் கூடவே இருக்காரு. அதனால மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் ஃபீல் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு. ஆமா. என்னடா கூடவே இருக்கு. அவர்கிட்டலாம் கேட்கணும். சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க போட்டாங்க அந்த மாதிரி. மாமா இப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க? மனோஜ் சார்ட்டையும் சீனி சார்ட்டையும் டிசிபி சார் எல்லாத்தையும் கமெண்ட் கேட்க போறீங்க. எப்படி பண்ணாங்க இந்த அன்னைக்கு? நீங்களே கேளுங்க. உங்க அன்னைக்கு நீங்க முதல்ல அங்க நில்லுங்க. சேர்ந்து நில்லுங்க. ஆமா, எங்களோட நிக்கிறீங்க. சார் என் ஒய்ஃப் நான் எப்படி பாடினாங்க? யார்கிட்ட ஏன் கேட்டு கேட்டீங்களா அவர்கிட்ட கேட்டீங்களா? நல்லா சார், அழகா கேளுங்க சார். மிரட்டுறீங்களே சார். பாவம் எங்க ஜட்ஜஸ். நாங்க வைப் சார் என் மனைவி எப்படி பாடுனாங்க? ஏப்பா இப்பயாவது அவங்கள பேச விடுங்க. நீங்க தான சொல்லி கொடுக்கிறது இப்படி பேச. நீங்க கேளுங்க சார். கொஞ்சம் மெதுவா. சார் எப்படி சார் பாடினாங்க? ஏன் கிட்ட கேட்டீங்களா அவர்கிட்ட கேட்டீங்களா? மனோஜ் சார் கிட்டயா? ஓகே. என்ன ஒரு அற்புதம். அதுல ஒரு ஏக்கம் இருந்தது. உண்மையாவே நீங்க அது வந்து உள்வாங்கி பாடுனீங்க. அது தெரிஞ்சது. அந்த மண் வாசனை கலந்த ஒரு ரா மெட்டீரியல். ராக் ஸ்டார்ல ராக்கு செதுக்கினா எப்படி அது ஒரு பியூட்டிஃபுல்லா அது அமையுமோ. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். அதுக்கு மாமா காரணமா இருக்கலாம். உண்மையில சார், உண்மையில சார். இப்போ சினி சார் கேட்கணும். கேளுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். அவ்வளவுதான். இது வரைக்கும் பாடினதுல அவங்க பாடினதுல பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாவே சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி இருந்தது. நம்ம வந்து ஜானகி அம்மா வாய்ஸ்ல கேட்டிருக்கோம். ஆனா அவங்க வாய்ஸ்ல கேட்கும்போது அந்த ஒரு கிராமத்து பொண்ணோட ஒரு உண்மை இருக்குல்ல, ஒரு ஃபீலிங், அது ரொம்ப 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 பிரமாதம். நீங்க ரொம்ப நல்லா பாடுங்க. நீங்க உங்களோட பாட்டு கேட்க வேண்டாம். ஆனா இது ரொம்ப நல்லா இருந்தது. சார் நீங்க சொல்லுங்க சார், எப்படி பாடினாங்க அவங்க? நல்லா பாடுனாங்க சார். அவ்வளவுதானா? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அதான் பாடிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சார். ஏன்னா அவங்க நிஜமாவே ரொம்ப சின்சியரா பாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். சின்ன பொண்ணு. தேங்க்யூ சார். சூப்பர். இருங்க சார், நீங்க சொல்லுங்க சார். அது கிடையாது ராக் ஸ்டார் டிஎஸ்பி சார் அது மாதிரி ஏதாவது போட்டு சொல்லுங்க. நீங்க ஜாலியா சார். நீங்க டிஎஸ்பி சார் அப்படின்னு சொல்லுங்க. டிஎஸ்பி சார் எப்படி பாடினாங்க சார்? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க என்கரேஜ் பண்ணாதான் எப்பயுமே நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல இது ஒரு மிகப்பெரிய நல்ல கலாச்சாரம். என்னன்னா கல்யாணம் ஆனாலே பொண்டாட்டிங்கெல்லாம் ஒன்றும் சகிக்கூடாது அப்படின்னு சொல்றது நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் நம்பர் 1 குவாலிட்டி. ஆனா உங்க மாதிரி ஆளுங்க தான் அது ரீடிஃபைன் பண்ணி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கோ இல்ல ஒரு கல்யாணம் ஆனாலும் கூட ஒரு பெண் வந்து தனக்கு பிடிச்ச வேலைகளோ தனக்கு பிடிச்ச கரியர்ல ஷைன் ஆகலாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களா வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டி இருக்கிறீங்க. சோ அதுக்கு நன்றி சொல்லணும். உங்க 2 பேருக்குமே நன்றி. நன்றி சார். சின்ன பொண்ணவர்களே கலக்கிட்டீங்க. அது தனியா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எப்பவுமே நீங்க கலக்கிடுவீங்க. நன்றி சூப்பர். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ டிஎஸ்பி சார். சூப்பரா சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்வாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்படி சொல்றேன்னா இதையும் சேர்த்து தான் சொன்னோம். ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான். தேங்க்யூ டிஎஸ்பி சார். அது சொன்னதுக்கு தேங்க்யூ so much. சார் சொன்ன மாதிரி நல்ல கலைஞர். எல்லா இசைகளுமே அவருக்கு தெரியும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாரு. ஒரு நடன கலைஞரும் கூட. நான் கூப்பிடுவேன். நான் வந்து பக்கத்துல சும்மா நில்லுங்க, நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படிம்பேன். உன்னோட வளர்ச்சிக்கு நான் வந்து தடையா இருக்கக்கூடாது, நீ மட்டும்தான் அங்க இருக்கணும், நான் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதனால என்ன பண்ண போறோம்? அப்படியே உங்ககிட்ட மைக்க வாங்க போறோம், பாட்டு பாட போறோம். நாங்க பாட மாட்டோம், போடுவோம். நடனத்தை லைட்டா போட்டுறீங்க. அதுக்கப்புறம் நடன கலைஞர் சொல்லிட்டீங்க, நீங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. அந்த பாட்டையே போடுங்க, பிடிச்ச பாட்டையே போடுங்க. அவ்வளவுதான், மச்சான் ரெடி ஆயிட்டாரு. ஆடுங்க 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 சார், ஆடுங்க அக்கா. ஆடுங்க.
உண்மை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேச ரொம்ப தயக்கப்படாரு, யோசிப்பாரு நீங்க. ஆனா அவ்வளவு ஜாலியா ஆடினாரு. இன்னும் நீங்க சொன்ன மாதிரியே கவுண்ட்லாம் வச்சு ஸ்டெப் போட்டாரு. உண்மையே சூப்பர் ஹாப்பி. தேங்க்யூ. அவர் நிறைய பயிற்சி தான் கொடுப்பாரு. நிறைய இந்த மாதிரி பப்ளிக் சின்ன வயசுல நல்லா வெக்கப்படுறாரு. சுத்தி போட்டுங்க போங்க. நன்றி. தேங்க்யூ. சோ நம்ம ராக் ஸ்டார் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஹாப்பியான செக்மெண்ட் லைம்லைட் செக்மெண்ட். வாரம் அதை நாங்க தவறாம பண்ணிட்டு இருக்கோம். எஸ் கிகி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்றத தாண்டி பஸ் பிடிச்சி எங்கே போகிறோம், தெலுங்கானா போகிறோம், இந்த சைடு வந்தால் கட் பண்ணி வேற எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப தூரமாக தான் ஃப்ளைட் கூட பிடிச்சி போக ரெடியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக நம்ம டீம் ஒர்க் பண்ணி டிஎஸ்பி அவர்களோட வார்த்தைகளுக்கும் அவரோட தேடல்களுக்கும் சூப்பரான டேலண்ட்ஸை லைம்லைட் ரவுண்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஷோகேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வாரம் எந்த ஊர்ல இருந்து வராங்க, என்ன வாசிக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க லெட்ஸ் ஆஸ்க் டிஎஸ்பி. ப்ளீஸ் கம் ஓவர். ஃபேவரட் ரவுண்ட் லைம்லைட் ரவுண்டுக்கு வந்துவிட்டோம். இதுல பல டேலண்டட் மியூசிஷியன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது இப்போ நம்மளுக்கும் பழகிடுச்சு, இதை பார்த்து ஆடியன்ஸ்க்கும் பழகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அடுத்த வாரம் யார் வர போறாங்க, அடுத்த வாரம் யார் போற போறாங்க அப்படின்னு ஒரு வெயிட்டிங்கும் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஊர்ல இருந்து பார்க்கலாம் சொன்னீங்கல்ல, இந்த வாட்டி நம்ம ஊர்ல இருந்து சென்னையில இருந்து வர்றதா ஒருத்தர் மிஸ்டர் ராஜு நாதஸ்வரம், சென்னையில கோவலம் அந்த ஏரியால இருந்து வந்திருக்காரு. இவரை பத்தி நான் இன்னும் பேசுறதுக்கு முன்னாடி ஏபி பாத்துடலாமா? எஸ் எஸ். என் பேர் ராஜு, என்னோட ஊர் பாண்டிச்சேரி. 10 வயசுலேருந்து இதை ஆரம்பித்தேன். நாதஸ்வரம் கையில் எடுத்து அப்படி வந்து வாசித்து தான் வரேன். ஆனால் நாதத்தை கற்றுக் கொடுத்தது அப்பா. அவர் தான் எனக்கு குலதெய்வம், அவர் தான் எனக்கு குரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 38 வருஷமாக இது வந்து நான் வாசிச்சுன்னு வரேன். நம்ம வந்து எங்கன்னா போனால் லைனில் வாசிப்பேன், கச்சேரி வாசிப்பேன். ஒரு டைமில் வீட்டில் வந்து 10 நிமிஷம் இல்லைன்னா அந்த நேரத்தில் கச்சேரி போட்டு வேலை இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் 10 ரூபா நம்மளுக்கு வருமானம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம அடியாறு, திருவானூர், பெசல் நகர், ஓடகுப்பம் சிட்டியில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் ஒரு 10 இடம் இருக்குது. நம்ம சத்னார் நாதஸ்வரம் வாசித்தா அவங்களால முடிஞ்சது நம்மளுக்கு தருவாங்க. அதே வச்சுக்கின்னு ஏதோ எங்களோட குடும்பத்துக்கு ஏதோ முடிச்சு நம்ம வந்து கோயிலில் வாட்சினுங்க, மண்டபத்தில் வாட்சினுங்க, தெருவில் வாட்சினுங்க. நம்ம வந்து இந்த டைமில் வந்து சாராக பார்த்து இது மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பிரகாரம்ல அதில் வந்து பாட சொல்கிறாங்கன்னா வாசி சொல்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு வந்த பெரிய பெரிய அதிர்ஷ்டம். சாருக்கு ரொம்ப நன்றி. ராஜு சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஷோக்கு வந்து வாசிச்சதுக்கு. ரொம்ப அழகாக வாசிச்சிட்டீங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ காய்ஸ் லெட்ஸ் கிவ். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, தமிழுக்கு நன்றி.
ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இங்கே வந்து வாசிக்கிறதுல? what do you feel? பாண்டிச்சேரி நம்ம பாண்டிச்சேரியில் வந்து அடிக்கடிக்க வந்து கோயிலில் போய் வாசிப்போம். ஒரு டைமில் வந்து வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொன்னா வச்சுக்க, அவங்க பிஸியாக இருக்கிறதுக்காக சத்த நேரம் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு சத்த நேரம் வாசிப்போம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு அது மாதிரி போய் வாசிச்சுட்டு அவங்க கையில் கொடுக்கறதுக்கு எடுத்து வந்து ஏதோ காலத்தை தள்ளி நிறுவோம். நம்மளுக்கு ரொம்ப பேச தெரியாது, நம்ம வாசிக்கத்தோட சரி, அதுதான் வேணும். இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குது, இந்த ஜி தமிழ் வாய்ப்பு நம்மளுக்கு இந்த ஒரு டைமில் கிடச்சிருக்குது. அது வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஏதோ சாருங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டு நம்ம வரணும்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம நன்றியோடு வந்தோம். ஏதோ என்னோட நன்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சூப்பர் 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 சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் முதல்ல சொன்ன வரி திருப்பி சொல்லுங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி, நம்ம பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து நம்ம கோயிலில் அங்கே வாசிப்போம். ஒரு நிமிஷம் அப்படிங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் நம்ம கோயிலில் வாசிப்போம். அவர் பேசுறதே மியூசிக். இப்போ நம்மளது வந்து பாண்டிச்சேரி கோயிலை வந்து வாசிப்போம். ஜீ தமிழுக்கு வந்திருக்கோம், வாசிட்டு கலக்கிட்டோம். எல்லோருக்கும் நன்றி. இப்போ வீட்டுக்கு போயிடுவோம். இவரு பேரு ராஜு, இவரு பேரு ராஜு. எல்லாரும் அடிக்கப்பா கிளாப்ஸ். உங்களுக்கே தெரியாம உங்க பாடியில ஃபுல்லா ஈஸியாவே இருக்கு சார். எதெல்லாம் வச்சு இவர் பாட்டு தயாரிக்கிறார் பாரு. ஐயோ, நான் டியூன் போடுறது இப்படிதான் வெளில சொல்றதுங்க. இப்போ 1 2 3 4. ஹே ஹே சூப்பர் சார், தேங்க் யூ. நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல விஜய் இப்போ என் டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறாரு. வாரம் வாரம் பாட்டு பாடி பாடி மக்கள் மனசெல்லாம் அப்படி ஜெயிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு அவருக்கு நான் புது பேர் கொடுக்க போறேன். மக்கள் செல்வம் மகாலிங்கம். ப்ளீஸ் வாங்க. மக்கள் செல்வமே. ஸோ மாஸ் மகாலிங்கம், மக்கள் செல்வன் மகாலிங்கம், இன்னைக்கு யாருக்கு டெடிகேஷன்? இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்காக. சூப்பர். என்னென்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எங்கள் அம்மா வந்து இப்போ நான் மேடைகளில் பாடுறதையும் சரி, அவங்க ஊரில் கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து நேரடியாக வந்து நான் பாடுறதை வந்து பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அனுபவம்லாம் பார்த்தது இல்லை. ஓகே. அதனால் இன்னைக்கு அம்மா வந்து நேர இங்கே கூப்பிட்டு அவங்க முன்னால் நான் பாடணும் அப்படின்ட்டு. சூப்பருங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். கண்டிப்பா. அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்களே கூட்டுவாங்க, கூட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகனை இந்த அளவுக்கு பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க மகன் பாடுறது உலகமே பார்த்துட்டு இருக்கு. பெரிய 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 சிங்கர்ஸ், அவரோட மென்டார்ஸ் எல்லாருமே இங்க சுத்தி இருக்காங்க. அவங்க நிறைய பாராட்டியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் அவர் பாடி ஏதாவது மேடையில பாத்திருக்கீங்களா? தூரத்துல நின்னா பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? நாங்க சும்மா அந்த கிராமத்துல கோயில்ல முளை கொட்டுவோம். அது வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு எங்களோடவே கொட்டுவாப்புல. அந்த ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்கெங்கெல்லாம் போகுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இதெல்லாம் கஷ்டத்துல எல்லாம் இருந்து எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷம். அவர் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு அவன் அம்மா முன்னாடி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர வச்சு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாட போறாரு. சரி, ஓகேங்களா? மகாலிங்கம், சந்தோஷமான ஒரு தருணம், ஆனந்த கண்ணீர். அது எப்பவுமே சிரிக்க மட்டும் தான் வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் எங்கள் அம்மா நான் பார்த்தாலே எனக்கு அழுக வந்து. சரி, ஓகே ஓகே, பாடலாம் பாடலாம். ஓகே 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 ஓகே. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. எங்கள் அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் 2 பேரும் இந்த மேடையில் ஒரு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஜீ தமிழுக்கு. உண்மையாகவே எங்கள் அம்மா அந்த இடத்துல, ஏன்னா எங்கள் அம்மா வந்து கும்மி பாட்டு பாடும்போது அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு
என்ன பேசுறேன்னே தெரியல. எங்கள் அம்மா நேரில் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அழுக வராது. எங்கள் அம்மா எப்பப்போலாம் பார்க்குறோன்னு எனக்கு ஒரு அதுக்கு தான் நான் வந்து எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்ல முடியல. சரி மகாலிங்கம், அம்மா வந்துட்டாங்க இங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய சக்தியே தாய் தான். ஆமா. ஸோ எல்லாருக்கும் தாய் தான் முக்கியம். இங்க நாங்க எல்லாம் ஜட்ஜி கிடையாது, ஒண்ணுங்க, நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்க வாங்க, நீங்க தான் ஜட்ஜி இன்னைக்கு. பாருங்க, வாங்க, நல்லா ரசிங்க. வாங்க பங்காளி. நீங்க ஒரு சில மொமெண்ட் லைஃப்ல மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை பாக்குறது எங்களால மறக்க மொமெண்டா இருக்கும். வெரி ஸ்வீட். அம்மாவை இந்த மாதிரி ஒரு மேல அழகான இடத்துல உட்கார வச்சு அது முன்னாடி ஒரு மகன் பாடுறதோட ஒரு சந்தோஷம் ஆமா. சிங்கருக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா பாடுங்க இப்போ. சூப்பர். ரெடி ரெடி ரெடி.
ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சலாம். அம்மா, ரொம்ப ரொம்ப நாங்க சந்தோஷப்பட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு இதுவே கிடைச்சதே என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பார்த்தா நிறைய பாட்டெலாம் பாடுவாப்புல. பாடும்போதெல்லாம் நான் அந்த இதில் பார்த்துட்டு செல்லில் பார்த்துட்டு அதை பார்த்துட்டாலே ஒரே அழுகதான் ஒரு எனக்கு. இப்போ பாடினது என்னை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி பாடணுமோ அந்த அளவுக்கு மனசில் ஒரு உருவக்கூடிய அளவுக்கு மயம் பாடியிருக்காப்புல. இந்த பாடலை யார் கேட்டாலும் உங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஸோ நீங்க கண் கலங்கி பாடுறதோட வழி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க பார்க்கும்போது எங்களுக்கும் அவ்வளோ ஃபீலிங்கா இருந்தது. ஸோ அம்மா பயங்கர ஹாப்பி இன்னைக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம். இனிமே எப்பவுமே சிரிப்பு மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். சரியா? ஓகே. ஸோ டிஎஸ்பி சார், நீங்க சொல்லுங்க சார். It was so heartwarming to see this whole thing. ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. அதுவும் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பாடணுங்கன்னு ஆசைப்பட்டீங்களா, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அம்மாங்கிறது ஒரு யூனிவர்சல் ஃபீலிங். ஸோ உலகத்தில் எந்த பகுதியிலையும் நம்ம இருந்தாலும் இந்த ஃபீலிங் அடுத்தது தான் எந்த ஃபீலிங்காக இருந்தாலும். ஸோ வாட் வில் லேர்ன், மனுஷனுக்கு அந்த பேசிக் குவாலிட்டி வந்து லவ் தானே. அது நம்ம கற்றுக்கிறது அம்மா கிட்டேருந்து தானே. நீங்கள் பாடினது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் தான் ஒரு வாட்டி யூஎஸில் எங்கள் கான்சர்ட்ஸ் நடக்கும்போது கரெக்டாக அம்மா பர்த்டே அன்னைக்கு ஒரு கான்சர்ட் நடந்தது. ஸோ அவங்கள எப்படியாவது அங்கே வர வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆடிட்டோரியமில் அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக டான்சர்ஸ் எல்லாம் கீழே போய் அவங்கள மேலே கூட்டிகிட்டு வந்து பெரிய கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அம்மா சாங்கு, நான் நம்ம விக்ரம் சார் படத்துக்காக கம்போஸ் பண்ணது ஒரு சாங். அது பாடி அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவங்கள ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போனது. ஸோ ஷி ஃபெல் அது இதே மாதிரி தான். அவங்களுக்கு வார்த்தை இருக்குது அது சொல்கிறதுக்கு. அவங்க கண்ணிலேருந்து வர அந்த சொட்டு அந்த கண்ணீரில் ஒரு ஆனந்தம், அந்த சந்தோஷத்தில் வர கண்ணீர் தான் நம்மளுக்கு பிளெஸிங்ஸ். அவ்வளோதான். ஸோ அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்க முடிஞ்சா உலகத்தில் யார் வேணாலும் நம்ம சந்தோஷம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர் சூப்பர் சார். நன்றி சூப்பர் டிஎஸ்பி சார். தேங்க்யூ. மனோ சார், இந்த பாட்டு அப்படி ஒரு பாடல். ஆனால் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, இன்னைக்கு மகாலிங்கத்தால் அந்த முதல்ல அந்த பல்லவியில் வந்து வாய்ஸ் சோக்காக ஆகி பாட முடியலையே, அதுதான் உச்சகட்ட ஃபீலிங் ஆஃப் எவ்ரிபடி. எக்ஸ்ட்ரானரி. அதாவது இந்த மூமெண்ட்டு ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நடக்கும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு, எங்கள் அம்மாவை தியேட்டரை கூப்பிட்டு போய் காட்டின அந்த தருணம், அவங்க அந்த படம் பார்க்கும்போது நான் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது ஒவ்வொருத்தர் லைஃப்பில் அந்த முதல் படி ஏறும்பொழுது அது இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். இறைவன் யார், கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன் யாராவது இருந்தால் தாய் தான். அவங்களுடைய காலம் முடிந்த பிறகு சில பேருக்கு தெரியும் மிஸ் பண்ணிட்டோன்னு. அது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லக்கி பீப்புள் தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஷோ பார்க்குற அத்தனை தாய்மார்களுக்கு, உலகத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு இது மகாலிங்கமுடைய டெடிகேஷனாக நான் நினைக்கிறேன். சூப்பர். எக்ஸ்ட்ரானரி ஜாப். அம்மா, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மகாலிங்கம், எங்கள் தாயை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீ வேணும்னா கூட்டி போ. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து சந்தோஷமாவே இருக்கணுமா? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எங்க அம்மா ஒரு 2 லைன் வந்து கும்மி பாட்டு. சூப்பர். ஆமா, அம்மா பாடி கேட்டு நான் பின்னாடி பாடினேன். இந்த இடத்துல அங்க இருந்தா நான் வந்திருக்கேன் வைக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பாங்க. ஆமா.
தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே நானே தனே நானே 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 தனே நானே நானே நன்னே தன்னே நானே நானே தன்ன நன்னே நானே நன்னே தன்னே நானே நானே தனே நானே 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 தனே நானே நானே நன்னே தன்னே நானே நானே முந்தி முந்தி நாயகரே தன்னே நானே நானே தனே நானே 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 அந்த முருக நல்ல சரஸ்வதியே தன்னே நானே நானே தன்ன நன்னே நானே நன்னே தன்னே நானே நானே தனே நானே 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 தன நானே நானே நன்னே தன்னே நானே நானே கந்தருக்கு முன்பிறந்த தன்னே நானே நானே தனே நானே 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 அந்த கற்பகமே மெய்ப்பொருளே தன்னே நானே நானே சூப்பருங்க. இப்ப தெரியுது மகாலிங்கம் உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கு பாடல். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல யார் வந்து பாட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராக் ஸ்டார் ராங் ரூட் ரஞ்சித். ரஞ்சித் ப்ரோ, நார்மலா நீங்க வந்து பாட்டு பாடுறதே இந்த சினிமா உலகத்துக்கும் ரசிகர்களுக்கும் நீங்க பண்ற பெரிய டெடிகேஷன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பாட போற பாட்டு யாருக்கான டெடிகேஷன்? இன்னைக்கு ஐ தாட் என்னோட 2 வாளுங்க மை கிட்ஸ் அதனால் டெடிகேட் a song for them. சூப்பர் கியூட். ஸோ 2 பேருக்கான டெடிகேஷன். என்ன பாட்டுன்னு கேட்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டா சாங் கேட்க போறோம். ஓகே, தேங்க்யூ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, உன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவவா. நான் காத்து நின்ற காலங்கள் தோறும் என்னேக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. கண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கக்கண்ணாய் மாறும். ராராரி ராரோ 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 ராராரி ராரோ ராராரி ராரோ 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 ராராரி ராரோ ராராரி ராரோ 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 ராராரி ராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, உன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவா. அலைக்கடலில் நடுவே அலந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தே குறுநகையை எறிந்தே மீட்டாய் என்னே. என்னோடும் மண்ணோடும் நாடும் பெரும் மூன்றல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை காத்திலே மழையாகி ஆடினே, இந்த உற்சாகம் போதும் சாகத் தோன்றும் இதே வினாடி. கண்ணான
கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா ஆன நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா நீ தூங்கும் போது நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போதைகள் போட்டி போகாமல் தாட்டி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ராரோ 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 கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே ராக் ஸ்டார்ல ராம்குட் ரஞ்சித் இது வரைக்கும் ஒரு தந்தைன்ற ஃபீல்ல பார்த்ததே இல்ல. சத்தியமா ஆமா, ஜாலியா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட், இஸ் a dude, is a bro, party guy அப்படியே போயிரும். பட் இன்னைக்கு அவர் பாடும்போது தான் ஆஹா. ரொம்ப அழகா பாடுனீங்க. கேக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. Thank you so much. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மனோ சார். எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட். அதாவது நமக்கு அற்புதமான மெலடி கொடுக்குற இன்னைக்கு இருக்கிற கம்போசர்ஸில் ஈமானும் ஒருத்தர். ஸ்ரீராம் வாய்ஸ்க்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. இது குழந்தைங்கள மனசில் நினச்சிக்கிட்டு ரஞ்சித்து பாடுற அந்த விஷுவல்ஸ் என் கண்ணில் பட்டது. 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினது எனக்கு நல்ல டச் ஆகிடுது. ரஞ்சித் எக்ஸ்ட்ரானரி சாங், ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்ரீனி சார் நீங்க சொல்லுங்க சார். இமான் வந்து இந்த பாட்டு பண்ணது ப்ராபப்ளி ஃபார் ஹிஸ் கிட்ஸ். he has 2 lovely daughters. So Iman, amazing Iman, and Ranjit, you did a fantastic job, and நல்லா தெரிஞ்சது உங்களோட that love for your kids and for this song. In fact, Tamarai madam solli avano her lines in that, and every time I sing those lines, there are times that I really feel it, especially those last lines where he says எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும். I feel that's like so beautiful because sometimes that's literally what me and my son do, because he's not started speaking much, but that silence itself becomes a conversation. அந்த மௌனத்துல பேசணுங்கிறது அது that's a beautiful thought. Beautiful. அதான் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க தாமரை. ஆஹா, beautiful line. Beautiful and Ranjit. Thank you. Beautiful. ராக் ஸ்டார் டிஎஸ்பி சார். பேச வேண்டியதெல்லாம் எல்லாரும் பேசியாச்சு, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ கேன் ஜஸ்ட் சே தட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் ரஞ்சித். Thank you. And of course it's a beautiful song by Iman sir, and Sid has sung it beautifully. And in your style you have presented it இன்னும் பயங்கரமா இன்னும் ரொம்ப அழகா பாடிட்டீங்க. Thank you. Super ரஞ்சித். Thank you. Thank you. Thank you sir. Thank you. நீங்க சொன்னீங்கல்ல இந்த குழந்தையோட நான் அப்படியே blanket உள்ள நாங்க விளையாடுவோம். அத பத்தி we want to know. உங்களுடைய லைஃப் இங்க வந்திருக்காங்க. Wow, this is beautiful. So everybody, this is Reshmi. Hi. Nice to have you. Literally, sometimes I say this is my first baby. Yeah. This is my second one, and this is my latest one. Thank you so much. Thank you so much for bringing them here. It's a really special moment. Priya, hi. I want to talk to you. Mic கொடுங்க. Second baby. Hello. So அப்பா பாடுறது எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் உங்களுக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. Actually, it was really good. Okay, அப்பா மாதிரியே ஒரே பதில் தான். Good. It was really good. குட்டி பாப்பா கிட்ட பேசலாமா? Hi. Wow.
Hi. Can you give me this? Is this for your daddy or for me? அண்ட் நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம் நீங்க வந்து ரிஹர்சல் பண்ணும்போது ராக் குட்டி பாப்பா உங்களோட சேர்ந்து பாடுவாரா? Correct. He loves to sing. Okay. And sometimes தமிழ்ல நிகழ்ச்சி வரும்போது on Sundays when my parents sometimes we'll be in our parents house அவங்க வந்து டிவி ஆன் பண்ணி அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தானா என் பாட்டு வரும்போது மட்டும் அவங்களால கேட்கவே முடியாது what I'm singing because he will be singing on the top of his voice. அந்த பாட்டு ஏன்னா then my parents started getting very curious. அவங்க வந்து இவனுக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்னா when I'm practicing அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பான். So he just loves to sing. அது இப்ப லைவா பார்க்கலாமா? இப்ப ஜம்ப் பண்றோம். ஆமா அவ்வளவுதான் லைவா. Okay, ஓடி விளையாடு பாப்பா பாடு. ஓடி விளையாடு பாப்பா நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா பாப்பா இது பாரு. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் உனக்கு தானே நாளை எண்ணி நான் பார்த்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. ரொம்ப லிசனிங் மோட்ல இருக்காரு. ஏய் 12 மாசம் தான் ஆகுது. மாசி மாசமா இங்க வா. ரெண்டு பலூன் எடுத்துட்டு வந்திருக்காங்க மேமும் சரி அவங்களும் சரி சேர்ந்து. ஒன்னு வந்து சாரி பலூன், இன்னொன்னு வந்து தேங்க்யூ பலூன். ஓகே, சோ நீங்க ரெண்டுத்தையும் கையில வச்சுட்டு சாரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லணும். கிட்ஸ்க்காக, குழந்தைங்க. ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, முதல் குழந்தை விட்டுருங்க. Thank you, of course, for being a part of my life, for showering all the love. Thank you. And sorry, I don't know, maybe I am not ரொம்ப நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும், பட் நிறைய டைம்ல வந்து நம்மளால அங்க இருக்க முடியாது, you know, so that way I think I'll have to say sorry for that, but yeah, that's it. So super. ஃபர்ஸ்ட் பேபி பேசிட்டோம். குழந்தைங்களுக்கு மட்டும் தான் டெடிகேட் பண்ணாரு, உங்களுக்கு பண்ணவே இல்ல. கேட்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பேபி. ஓ அப்படி பாத்தியா எவ்வளவு இந்த பாட்டு அவங்களுக்கு கவர் ஆயிட்டாங்க. அடடடா. சோ என்னைக்காவது ப்ரோபோஸ்லாம் பண்ணிருக்காரா ரீசன்ட் டைம்ஸ்ல? நான் பண்ண வைக்கிறோம். குட்டி கொஞ்சம் தான் போறேன். ஒன் ஸ்மால் டாஸ்க். இல்லையா? வீட்ல இல்ல. சோ அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க நீங்க வீட்லயே இருக்கிறது இல்லன்னு. சோ இப்போ வந்து நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு ப்ரோபோசல், ஒரு அழகான கவிதை சொல்லலாம். கவிதையா? ஐயா I think அவங்களோட ஒரு ஃபேவரட் சாங் பாடி டெடிகேட் பண்ணலாம். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே, காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே, இந்த கழுத்து வரை எந்தன் காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே, என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. Thank you so much. Thank you so much. இதே மாதிரி என்னைக்கும் போல ஹாப்பியா இருக்கணும். Stay blessed and thank you so much for coming. Thank you. Thank you all so much. Thank you. சோ நம்ம ராக் ஸ்டார்ல டெடிகேஷன் ரவுண்ட்ல கிகி நெக்ஸ்ட் உங்க டீம் மெம்பர்ல இருந்து யார் வர போறா? எஸ், சோ பியூட்டிஃபுல்லா எப்பவுமே பாடுவாங்க. சோ இப்போ வந்து என்ன பாட்டு பாட போறாங்க, யாருக்கு டெடிகேட் பண்ண போறாங்க அப்படின்றது இவங்களை
கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னையே பிழிந்து உன்னையே எடுத்தேன் நான் தான் நீ வேறில்லை முகம் வெள்ளைத்தான் அதில் முத்தத்தான் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே இதழில் நீ எனும் தீர்த்தத்தான் அதில் திருத்தங்கள் நான் செய்தேன் கண்ணே யாருக்கு டெடிகேஷன் அப்படின்னு கேட்கவே போறதில்ல, தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் பேர் மட்டும் சொல்லுங்க, குட்டியோட பேரு. குட்டி ஜோஷிகா அண்ட் தேவேஷ். ஓ கியூட் குட்டீஸ். அங்க பாருங்க பின்னாடி. She is my yellow one. Okay. He is my yellow. So cute. ஓகே, ஸோ இவங்களுக்காக நீங்க வந்து டெடிகேட் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷல் இவங்க. ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. பிகாஸ் ஆஸ் அ உமனாக ஒரு ப்ரொஃபஷனில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். என்னோட பெட்டர் ஆஃப் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என்னோட இன்லாஸாக இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாமே. அதையும் தாண்டி என்னோட கிட்ஸும் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனலில் வின் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ லக்கி. So super touched. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீனி சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீ சார். பிரியாவோட பாட்டு எப்போதுமே நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஃபீலிங்கப்பட்ட விஷயம் வந்து இந்த மாதிரி டெடிகேஷன் ரவுண்டில் தான் அது எப்போதுமே எல்லாரோடதும் வந்து பீக்கில் இருக்கும். பிகாஸ் சிங்கர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம், ஏன்னா அந்த டியூனுக்கு தான் போவோம். பட் இந்த மாதிரி டெடிகேஷன் ரவுண்டுன்னு வரும்போது if it's about your loved ones, then immediately you go into that. So on the feel also nee anyway Priya is such an amazing singer and romba alaga paadna nee. Thank you sir. And engalukella we can only feel what a mother is, or what, you know, we can only imagine. அது being a mother is வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது எங்களால் no man on earth can find out அது என்ன எமோஷன் எங்களுக்கு வந்து ஊகிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அது என்னதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நைஸ். பிரியா வந்து இஸ் அ மதர் ஆஃப் 2 அண்ட் இங்கே வந்து வாரம் வந்து கலக்கிட்டு இருக்க அப்சல்யூட்லி. யூ ஆர் ராக்கிங் த ஸ்டேஜ் பிகாஸ் ஆஃப் தெம் சார். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் லவ்ட் ஒன்ஸ் as you said. ஆனால் ரொம்ப அமேசிங். So thank you. Thank you so much for this dedication. Thank you sir. Thank you sir. Mano sir. Amazing involvement. Excellent. அதாவது ஜிவி பிரகாஷ் என்ன கம்போஸ் பண்ணாரு, இந்த பாட்டில் என்ன வேரியேஷன்ஸ், அது வந்து ரொம்ப நீங்கள் வந்து அனுபவித்து பாடினீங்க, அது தெரியுது. அது வந்து டெடிகேஷன் ரவுண்ட் அனும்போது அது அவங்க கண்கள் நீயே அப்படின்னும் போது 2 குழந்தைங்க 2 கண்ணா வந்து முன்னாடி நிற்கும் இல்லையா. ஸோ அதை விட்டு எங்கேயுமே போகாது. ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் இருக்கும். ஃபீல் கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுது போகிறேன். தெரியுது அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். ஜிஎஸ்பி சார். இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த டெடிகேஷன் ரவுண்டுங்க தான் எல்லாமே ஒரே டச்சிங்காக இருக்கு. வெரி எமோஷனல். ஆமாம். அப்போது ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி சில வார்த்தைகள் வந்து அந்த ஒரு அன்புங்கிறது ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டாலே வார்த்தைகளோட வேலை இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு ஃபீல் தான் பண்ண முடியுது ஜாஸ்தி பேசுகிறத விட. ஸோ பிரியா பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பிரியா பற்றி சொன்னப்போ அதுதான் சொன்னேன். ஷி ஸோ டெடிகேட்டட் தட் நடுவில் அவங்க வந்து பிளாக் பஸ்டர்ஸ் பாடிட்டு இருக்கிற டைம்லேயே வென் ஷி ஹேட் எ கிட் அதுக்கு டைம் ஒதுக்கிட்டு அவங்க ரெக்கார்டிங்ஸுக்கு வரமாட்டாங்க, அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு பக்கம் கோவம் வரும், என்ன
பாட்டு இது சொல்லிட்டு வீட்டில் இதுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம்ப்பா எவ்வளோ கிரேட் சாக்ரிஃபைஸ் இல்லை அது. அவ்வளோ பெரிய கரியரை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்க வரமாட்டேன். லைக் ஸ்ரீசர் said, I don't think men can do that. அப்படி பார்த்தா அந்த சாக்ரிஃபைஸ் வந்து only a mother can do it. So I definitely salute every woman who can do that successfully. Super Priya. Thank you so much. I would like to thank my in-laws. அவங்க தான் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது. ஸோ அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கெல்லாம் இந்த ஸ்டேஜ் அவங்கள பார்த்தே வந்து ஒரு 3-4 days ஆகுது அவங்கள. ஸோ நல்ல சிங்கரையும் தாண்டி நல்ல மதரா இருக்கீங்க நீங்க. ஸோ நீங்க வந்து குழந்தைங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் இல்லை சாரி சொல்லணும்னா எந்தெந்த விஷயத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? தேங்க்யூ அண்ட் சாரி. யா தேங்க்யூ வந்து என்னோட எல்டர் டாட்டர் வந்து ஒரு 4 years இருக்கும்போது எனக்கு த்ரோட் வந்து ஃபுல்லாக ஸ்டேஜஸ்லாம் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆச்சு. டாக்டர் வந்து சொன்னாங்க ஒரு 15 days வந்து டோட்டல் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு. அவளுக்கு சொன்னால் கூட புரியுமா புரியாதான்னு தெரியாது. பட் நான் அவகிட்ட சொன்னேன், நான் இது மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்குது, டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க 14 days வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு. அம்மா கிளாப் பண்ணால் நீ வந்து என்னென்னு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதும் நான் இங்கேருந்து மாடியிலேருந்து கூப்பிட்டாலும் கிளாப் பண்ணிட்டோன்னே சத்தம் கேட்டாலே அம்மா என்ன கூப்பிட்டீங்களா வந்து வருவா கேட்பா. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்க்கு ரொம்ப தேங்க். ஏன்னா ராக் ஸ்டாரில் பாடுற சாங்ஸ் கூட அம்மா என்ன பாடுறீங்க நீங்கள், நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பாட போறீங்க, இந்த சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலா இல்லாதான் அவள் தான் வந்து சஜஸ்ட் பண்ணா எனக்கு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்க ஒன்று அவள் தான் அம்மா பாட போறீங்களா வரும்போது டாய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சாரினா நிறைய விஷயத்த நான் அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்ராட்ஸ்லாம் போகும்போது 1 month கூட ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை வந்து சொல்லாமல் வந்து அவங்க ஏதாச்சும் லெட்டரில் எழுதி வைப்பாங்க. ஸோ ஏதாச்சும் அவங்க வார்ட்ரோப்பில் ஏதாச்சும் அதை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மனசு கஷ்டமாக படுத்துனதுக்கு நான் ஐ எம் ஸோ சாரி. Thank you so much. Thank you. Thank you. So Vijay, இன்னைக்கு இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்து நீ பார்த்தனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெடிகேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கே. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இதயத்தை தொட்ட மாதிரி இருந்துச்சுங்க, ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த எபிசோட் அப்படிதான் இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, கிக்கி அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லை குழந்தைங்களா இருக்கலாம், இவங்க யார் உங்க பக்கத்துல இருந்தாலும் உடனே அவங்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது நீங்க இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எப்பயாவது எங்கேயாவது போயிட்டு தூரத்துல இருக்கும்போது அவங்கள நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ நம்ம பக்கத்திலே இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த நொடி மட்டும் தான் நம்மளுடையது, அடுத்த நொடி நம்மள என்ன நடக்கும்னு தெரியாது. So live the moment. நாளைக்கு பட் இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. I'm so happy to be your friend. Yeah. So next week வந்து இந்த Super 6 ஓட இந்த amazing team ஓட ஒரு different team ஓட நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, this is bye from Kiki and my Thoran Vijay. இது Colgate presents Rockstar #StarToRockstar. Co-powered by India's #1 dealer Vasant & Co, Hammam and Horlicks Women's Plus. சின்ன ஜாலியா சந்தோஷமா இருங்க. லைஃப் 4 3 44 கலர்ல மாறிடும். Take care. Bye bye.